ஓசூர் அருகே யானை கூட்டம் மீண்டும் அட்டகாசம் செய்து வருவதால் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். நல்லராளப்பள்ளி கிராம பகுதிக்குள் நுழைந்த 35க்கும் மேற்பட்ட யானைகள் அங்குள்ள கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்து நாசம் செய்துள்ளன. குறிப்பாக ஜெயராமன் என்பவருக்கு சொந்தமான 3 ஏக்கர் கரும்பு பயிர்களை யானை கூட்டம் துவம்சம் செய்துள்ளது. யானைகளால் அழிக்கப்பட்ட கரும்பின் மதிப்பு சுமார் 3 லட்சம் ரூபாய் என தெரிவித்துள்ள விவசாயி ஜெயராமன் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் வங்கியில் கடன் வாங்கி கரும்பு பயிரை சாகுபடி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். யானைகளை விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு விவசாயிக்கு கிட்டத்தட்ட ஏற்கப்பட்ட எல்லாம் முதல்ல கூட வராம சிச்சுவேஷன்ல இருக்குது. இதுக்கு அரசாங்க அதிகாரிகளும் ஃபாரஸ்ட் அதிகாரி வனத்துறை அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து மின்வேலை வச்சு யானைகள் தடுத்தால்தான் விவசாயம் இந்த ஏரியா பண்ண முடியும். இல்லனா விவசாயிங்க இந்த மின் பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறை காரணம் பெரிய விஷயம் இருக்குது. அது இல்லாம இந்த யானை தொலைனா விவசாயம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாத அவநிலை இருக்குது.